நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற நோக்கமானது எங்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்ததான உறவுகளுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கும் முகமாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதே போல யாழ்ப்பாணம் வழிவடக்கிலே எங்களுடைய உறவுகள் தங்களுடைய நிலங்களுக்காக இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல முல்லைத்தீவு கேப்பாப்புலவிலே எங்களுடைய உறவுகள் தங்களுடைய நிலங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மட்டக்களப்பு மயிலாடுதுறை உறவுகள் தங்களுடைய நிலங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மன்னாரிலே ஈச்சரவக்கை சன்னார் அதே போல நானாட்டன் பிரதேசத்திலும் புள்ளிக்குளம் பகுதியிலே இருக்கிறவர்களும் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றது போல நாங்கள் அவர்களுடைய கருத்தை பலப்படுத்தும்படியாகவும் அவர்கள் எங்களுடைய கருத்தை பலப்படுத்தி எங்களுக்கான உரிமையை நாங்கள் வென்றெடுக்கும்படியாக, அதாவது எங்களுடைய வாழ்வாதார உரிமையாகிய எங்களுடைய சொந்த நிலம் எங்களுக்கு வேணும், எங்களுடைய நிலத்திலே நாங்கள் பயிர் செய்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இப்போது ஆட்சியில இருக்கிறதான அரசாங்கமானது இங்கு வருகின்ற போது மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்போம், அவருடைய காணிகள் அவர்களுக்கு வழங்கப்படும், அவர்கள் சுகமாக சந்தோஷமாக வாழலாம், இந்த நாட்டிலே நீண்ட காலமாக புறையோடி போயிருந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், எல்லா மக்களையும் சமத்துவமாக சமநீதியாக வாழ வைப்போம் என்று சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு 2 வருடங்கள் தாண்டி இருக்கிற நிலையிலும் இதற்கு ஒரு முடிவு வரவில்லை. அதே போல யுத்தங்கள் முடிந்து 17 வருடங்கள் ஆகியும் எங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தீர்வு வரவில்லை. இன்னைக்கு எங்களுடைய நிலங்களே அவர்கள் ஆக்கிரமித்து, அதாவது அரச படைகள் ஆக்கிரமித்து அதிலே அமர்ந்து கொண்டு நாங்கள் வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்றைக்கு எங்களுடைய மக்கள் பசியோடும் பட்டினியோடும் தெருக்களிலே அலைந்து திரிகிறதை எங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வரும்போது தான் சொன்ன வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றாமல் எங்களை இப்படியாக இழுத்தடித்துக் கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்பதனாலே நாங்கள் வீதிக்கு இறங்கியிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்து எங்களுடைய காணிகளை விடுவித்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து நாங்கள் எங்களுடைய காணிகளை பயிர் செய்து எங்களுடைய பசியை போக்கி நாங்கள் நிம்மதியாக வாழ்கிற ஒரு சுரட்சமான நாட்களை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம். நன்றி.